அவ்வளவுதான், தளபதி வின் பண்ணி சிஎம் ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருந்தாலும் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 10 சீட்டு கிட்ட இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிறத உண்மை. 108 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காரு, 112 தொகுதிகள் ஜெயிச்சாதான் பாத்தீங்கன்னா சிஎம் ஆக முடியும். அதனால இன்னும் ஒரு 10 தொகுதிகள் கிட்ட தேவைப்படுது அப்படிங்கிறதால இந்த கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுது. இந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா இந்த அதிமுகவோட கூட்டணி வைக்க முடியாது, வைக்க மாட்டாங்க. கொள்கை எதிரி அந்த பாஜக அப்படிங்கிறதுல அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறதால அவங்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும், இன்னொரு சில பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட கூட்டணி வைக்க மாட்டாங்க. அப்பனா இடையில காங்கிரஸ் அப்படிங்கிறது இருக்கு, அந்த கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அவங்களாம் பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸோட கூட்டணி வைக்கும் போது ஈழத்துல வர தமிழர்கள், அதுக்கப்புறம் அந்த கட்சித்தீவு சைடுல வர தமிழர்கள் எல்லாம் ரொம்பவே கோவப்படுறாங்க அப்படிங்கறத ஒரு உண்மை. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எதனால அப்படி கோவப்படுறாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மே 18, 2009 உங்களோட நடந்த வந்து ஒரு விஷயத்தினாலதான் இந்தியாவுல ஆட்சியில இருந்த கட்சி அப்படின்னு காங்கிரஸ் தான். காங்கிரஸ் வந்து டைரக்ட் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கறத ஒரு உண்மை. காங்கிரஸோட கூட்டணி தளபதி வச்சாலும் ரொம்பவே வந்து மன கஷ்டத்தை ஏற்படுத்துறதுங்கிறத ஒரு உண்மை. இந்த கமெண்ட் செக்ஷன் எல்லாம் ரீட் பண்ணும் போது ரொம்பவே நல்லா தெரியுது. அதனால மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சு ஜெயிக்கலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஒரு 4 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சிபிஎம் அப்படிங்கிற 2 கட்சி இருக்கு பாத்தீங்களா, நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி, அது பாத்தீங்கன்னா 2 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, மொத்தம் 4. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க நம்ம தேமுதிக இவங்களோட கூட்டணி வச்சாங்கன்னா இந்த ஒரு கூட்டணி பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, ஈழத்துல வாழ்ற தமிழர்களுக்கும் சரி, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்கன்னா ரொம்பவே மனவேதனைப்படுவாங்க அப்படிங்கறத எப்படி மூவ் பண்ண போறாரு அப்படிங்கறத பத்தி மே 7 தெளிவா தெரிஞ்சு. இல்லாம இப்போ ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்றத பாத்தீங்கன்னா இந்த கச்சத்தீவுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து அதிகமா வரதே இல்லை அப்படிங்கறதால இந்த கச்சத்தீவுக்கு நீங்க பவர் கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த கட்சித்தீவையும் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. யாரோட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கறத பத்தி மே 7 ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிடும். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வர நாட்கள்ல பார்ப்போம். நன்றி.